எத்தனையோ பேர் குளிச்சா அந்த தண்ணிய வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோ, இல்ல வெளியில தெரிஞ்சவங்களுக்கோ கொண்டு வந்து குடுக்குறோம். அப்ப குடுக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, அந்த அத்தன பாவங்களும் சேர்ந்து திரும்பி அந்த இடத்துக்கு வந்துருது. ஸோ அந்த மாரி வந்து தப்ப வந்து செய்யாதீங்க. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னா, அதாவது யாருமே போக முடியல அந்த இடத்துக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அப்ப எப்படி நாங்க போய் அந்த கும்பமேளால குளிக்காம எப்படி அந்த அமிர்த கலசலேருந்து விழுந்த அந்த துளிகள விழுந்த இடத்துல போய் நாங்க எப்படி போக தான் முடியல. அட்லீஸ்ட் யாராவது கொண்டு வர தண்ணியாவது நம்ம வந்து தெளிச்சுக்கலாமே அப்படின்னு நெனைக்கிறது அது வந்து வாஸ்தவம் தான். பட் ஆனா வந்து அதில வந்து பாவங்கள் ஒவ்வொருத்தவங்க பண்ற பாவங்கள் அத்தனையும் விலக்கி போறதுக்காக தான் அந்த நீர்நிலையில நம்ம மூழ்குறோம். அத கொண்டு வந்து மத்தவங்களுக்கு கொண்டு குடுக்கும்போது, அது இன்னும் ஜாஸ்தி ஆகறதுக்கு தான் அது. அப்படி சப்போஸ் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அது எப்படின்னா, நீங்க வந்து அந்த நீர்நிலையில போக முடியலன்னா, நீங்க வந்து ஒரு தியானத்தில போங்க. அந்த மாரி அந்த இடத்துக்கே நீங்க வந்து உங்களோட விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த இடத்துக்கே போயிட்டு நீங்க நின்னுட்டு அந்த இடத்துல குளிக்கிற மாதிரி நெனச்சு, நீங்க அந்த பிரயாகல வந்து குளிக்கிற மாரி நெனச்சு, அங்க நீங்க அந்த வேண்டுதல நீங்க உங்க ஆன்மாவோட கலந்து அந்த மனப்பூர்வமா நீங்க வந்து கோரிக்கை வச்சீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு வேண்டிய அந்த பாவங்கள் வந்து குறைஞ்சு, கண்டிப்பா அதுலேருந்து நீங்க மீண்டு வந்துருவீங்க. ஏன்னா, நான் நெறைய பேர பார்க்குறேன். அத்தன பேரும் நெறைய லேடீஸு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா விதத்துலயும். ஏன்னா, அது பூர்வ ஜென்ம கர்மா. அந்த கர்மாவ தொலைக்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து எங்கேயாவது போனா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதான்னு ஏங்கி அலையுறீங்க. அந்த மாரி மக்கள நான் பார்க்குறேன். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்ன அப்டின்னா, அந்த நீர்நிலைக்கு போக முடியாதவங்க, அங்கே கொண்டு வந்து குடுக்குற தண்ணியோ, இதையோ எடுத்துக்காதீங்க. ஏன்னா, அது இன்னும் ஜாஸ்தியா உங்களுக்கு அந்த கர்ம வினைய தொடரும். ஸோ, அதனால நீங்க வந்து தியானம் மூலியமா உங்களோட ஃபேமிலிக்கு ஃபுல்லா மனசுலயே நெனச்சு, அந்த இடத்துல எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துலயே நெனச்சு, நீங்க வந்து அந்த கும்பமேளால கலந்துக்கிறதா நெனச்சு நீங்க வந்து தெய்வத்த வந்து ஆராதிச்சீங்கன்னா, கங்கையோ, யமுனையோ, சரஸ்வதியோ அந்த நீர்நிலைய நீங்க ஆராதிச்சு மனசுக்குள்ள வேண்டுனீங்கனாலே, உங்களோட பூர்வ பாவம் அத்தனையும் வந்து கழிஞ்சு போயிடும்.